ஷேய் நீதி அரசராட்சி விஸ்வ பிரமா நீதி அரசராட்சி நீதி அரசர் கணக்கு போட்டாருப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே கேட்டுக்கப்பா. கிரிமினல் கேஸை எல்லாமே கிரிமினலாக போட்டு ஏற்றுதார். ஒரு பிட்டு நவள முடியாது. இவன் அதிகாரி நியமிச்சிருக்கான்ல அரசியல்வாதி, ஒரு பிட்டு நவள முடியாது. ஆணும் பெண்ணும் இப்போ உள்ள படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளாம் கவர்மெண்ட் வேலாக்க எல்லாம் சமாளித்து எங்கெங்கே படுத்து எந்திக்கணுமோ எங்கெங்கே உருட்டி எந்திக்கணுமோ போகுது. ஆணும் பெண்ணும் இப்போ உள்ள கணக்கில் எல்லாமே கொலை ஈரக்கொலையை ஆட விட்டுவார். முக்கால் சத்தியம் அப்போ கோர்ட்டுக்குள்ளே கவர்மெண்ட் வேலாக்கிறவன் உள்ளே அசால்ட்டாக வரான். அவனுக்கு அந்த பயம் இல்லை. அரசியல்வாதியும் பயம் இல்லாமல் வரான். அவனுக்கு அந்த பயம் இல்லை. என்ன காணும், கீழே ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டில் நம்ம நாட்டு உள்ளே தலையை காட்டி வந்துடலாம். அந்த எழுத்து போட்டு ஒரு பெட்டிஷன் உள்ளே போட்டு கொடுத்துட்டு அந்த நம்ம நாட்டு தலையை ஓட்டிகிட்டு போகிறான். இப்போ ஒரு பேங்கில் சம்மந்தப்பட்ட கணக்கு நீதிமன்றத்தில் வழக்கு ஓடுது. பெண்ணு ஆணும் அப்படி பேண்ட் சட்டையை மாட்டி அப்படி நேராக வந்து உள்ளே ஆஜராகி கையெழுத்திட்டு போயிடுதான். பெண்ணு அசால்ட்டாக வந்து பூரா இப்போ உள்ள ஜென்ரேஷன் பூரா பெண்கள் பூரா சுடிதாரை மாட்டி வருது. ஒரு நீ நாகரிகமாக இருக்க பெண்ணு ஆணும். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நாகரிகம்னா என்ன தெரியுமா? கடவுள் என்ன கொடுத்துருக்காரு? ஆடை நல்லபடியாக மூடி நல்லபடியாக போ. நீ பப்பளப்பலான்னு போய் தான் குடி போதையில் அங்கங்கே பெண்களை பூரா ஆபாசம் பண்ணுதான். அறிவேட்டத்தனமாக இராத. ரோட்டில் பாரு, இப்போ தமிழ்நாடு முழுவதும் பாரு, டெல்லியிலேருந்து பாரு, கிழட்டு கிளவி கூட இந்த சுடிதாரை மாட்டி அந்த கணக்கில் மாறுவை காட்டிட்டு போகுது. அப்போ குடிபோதையில் இருக்கிறவன் என்ன செய்வான்? இப்போ உள்ள பெண்கள் பிள்ளைகளும் பாரு, ஒரு சால்வை போட்டு மேலே போட்டு போனால் அந்த அடக்கலமாக போகிறது தான் பெண்கள். நீ இவ்வளோ தப்பு செஞ்சேன்னா அப்புறம் அவன் கூத்தடிக்கத்தானே செய்வான். குடி போதையில் எங்கெங்கே பார்த்து செய்யணுமா அந்த பார்வை. அதுதான் கடவுள் என்ன கொடுத்துருக்கார்? நீட்டாக சுத்தமாக போ. பார்வதியம்மா எப்படி உட்காந்து தமிழ் பண்பாடு, தாய் இந்தியா நாடு தமிழ் பண்பாடு, தமிழ் பண்பாடில் அம்மா எப்படிடா உட்காந்துருக்கு? ஆதியிலேருந்து எப்படிடா உட்காந்துருக்கு? இதாண்டா கணக்கு. இதுதான் பெண்கள் சுத்தமாக இப்படி போகணும், நாகரீகமாக போ அப்படின்னு கடவுள் கொடுத்துருக்காரு. அறிவியட்ட குப்பை குயிமக்கா படிப்பாடு. அவங்க படிச்சிருக்கான் கவர்மெண்ட் வேலாக்க. அவன் பிள்ளைய அப்படி தான் கூப்பிட்டு போகிறான். அப்போ இவனுக்கு என்னடா படிப்பு? உன் பிள்ளைய கூப்பிட்டு போறியா? சால்வை போட்டு போ. சுடிதார் போச்சு. இப்போ நாகரிகமாக போச்சு. அந்த மார்புகளை எப்படி மூடி போகணும், பெண்கள் சிறு பிள்ளைகளை எப்படி வெளியே கூட்டு போகணும், எப்படி வரணும், இப்போ உள்ள பிறந்த ஜென்ரேஷனை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்து போங்கடா முட்டா குயிமக்கா. அதுதான்டா பூரா குடி போதையில் நக்க விடுதான், பூரா அங்கங்கே கூத்தடிக்க விடுதான். முக்கால் சத்தியம் இப்போ இராணுவம் உள்ள வரையில் ஆணும் பெண்ணு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பயந்து போவோம், பயந்து வரும். அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்லேயும் வருது. பெண்ணு ஆணுமாக தான் வருது. சுடிதாரை மாட்டிட்டு அப்படியே பப்பளப்பலான்னு வருது பெண்ணு. ஆணு பேண்ட் சட்டியை மாட்டி பெல்ட்டை மாட்டி வரான். காலில் ஷூ போட்டு உள்ளே வரக்கூடாது. செருப்பு போட்டு நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே வராது. கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடாது. யாராக இருந்தாலுமே கோர்ட்டில் யாராக இருந்தாலும் வழக்கறிஞர்லேருந்து எல்லாருமே அந்த செப்பலை போட்டு உள்ளே வரக்கூடாது. என்ன காரணம்? கடவுள். அது நீதி உள்ள கணக்கு. நீங்களே உள்ள எல்லாம் தப்பு செஞ்சா அது என்ன அர்த்தம்? நீங்களே கொஞ்சம் புரிஞ்சு பாருப்பா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. எல்லா கணக்கு வழக்க பூரா ஒண்டிச்சு கிரிமினலாக எழுதிட்டார் முக்கால் சத்தியம்.